ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக திருச்சியில் ஆட்டோ எக்ஸ்போ ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ ஆகஸ்ட்டு 16, 17, 18 இந்த 3 நாளும் நடந்துக்கிட்டு இருக்குது. லொக்கேஷன் வந்துட்டு திருச்சி கலையரங்கம் நியூ மேரேஜ் ஹால் தான் கைஸ். என்ட்ரி ஃபீஸ்லாம் ஃப்ரீ தான் கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட்டோமொபைல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்கேஸ் நம்ம பார்க்க போகிறது காவேரி டாட்டா வந்து அவங்களோட ஸ்டாலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது டாட்டா ஆல்ட்ராஸ், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இவி கார்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கார் பிராண்ட்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு இந்த திருச்சி ஆட்டோ எக்ஸ்போவை பொறுத்தவரை. அண்ட் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸுமே உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. உட்காந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு விஷயந்தான் இந்த ஆட்டோ எக்ஸ்போ திருச்சியில் நடந்தது. நெக்ஸ்ட்டு டாட்டாவுக்கு அடுத்து அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கார்ஸுக்கான நிறையா ஆக்சசரிஸ் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடமுமே உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், மற்ற சின்ன சின்ன ரேடியேட்டர் கார்ட்ஸு, ஒரு சீட் கவர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஏத்தர் வந்துட்டு அவங்களோட ஏத்தர் ரிட்ஸா, அதுக்கப்புறம் 450X அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். வேணும்னா டெஸ்ட்டையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க கைஸ். இந்த ஏத்தரை பொறுத்தவரைமே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு சூப்பர்பான ஒரு செக்மெண்ட் தான் இது. பிராண்ட் வைஸுமே வேல்யூமே சூப்பராக இருக்கும். அடுத்து டிவிஎஸ்மே அவங்களோட எல்லா மாடல்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. என்டார்க்லேருந்து உங்களுக்கு பைக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈவன் டிவிஎஸ் ஐக்யூப் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே லாஸ்ட்டில் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்பாச்சி 310 வந்துட்டு நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்பவே ப்ரீமியம் இண்டி செக்மெண்ட்டாக இருக்குது 310 இதில். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரோனின் அதுவுமே கொடுத்துருக்காங்க. 210cc ரொம்பவே சூப்பரான விஷயந்தான். உங்களுக்கு அப்பாச்சி 200, அப்பாச்சி 160 எல்லா மாடல்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே ராயல் என்ஃபீல்டு அவங்களோட எல்லா மாடல்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஈவன் 350 ஸ்டார்டிங்லேருந்து 650, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிடி எல்லாமே கான்டினென்டல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுமே உங்களுக்கு ஹண்டர் 350ல் வந்த புது மாடல் தான். அந்த ரெட் அண்ட் பிளாக் அந்த டீமோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹண்டர் பொறுத்தவரை இப்போ நல்லாவே சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே இது வந்துட்டு நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2-3 நாள் தான் உங்களுக்கு ஆட்டோ எக்ஸ்போ இருக்கும். அண்ட் இங்கே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட இதுவுமே வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ். இந்த ராயல் என்ஃபீல்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மாடல்ஸுமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது 650 செக்மெண்ட்டு, சூப்பர் மீட்டிஆர் 650, அதுக்கப்புறம் ஷார்ட் கன்னு, அதுக்கு பக்கத்துலேயுமே இன்னொன்றுமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதோட ஆன்ரோட் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பக்கத்துலேயே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அவங்கள்ட்டுமே என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன் கிளாஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 249 பிஆர்எஸ் 650 அதுவுமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹிமாலயன், அப்புறம் ஜிடி 650 எல்லாமே பக்கத்தில் ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. ரொம்பவே பார்க்க இந்த ராயல் என்ஃபீல்டு ஸ்டால் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு கைஸ். அண்ட் ஆல்சோ ஹெல்மெட்ஸ் அண்ட் மெர்ச்சன்டைஸுமே அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஷோரூம் செட்டப் என்ன மாதிரியான ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் ப்ரீமியமாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மினியேச்சர் கிளாசிக் 350மே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதுவுமே ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. ஈவன் குழந்தைங்களுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு நிசான் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் மாருதி சுசுக்கி அவங்களுமே கார்ஸை ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சுசுக்கியை தொடர்ந்து அதுக்கு பக்கத்தில் சுசுக்கி 2 வீலர்ஸுமே இருந்துச்சு. அவங்களோட ஆவனீஸு, ஜிக்ஸர், அதுக்கப்புறம் வீஸ்டாம் இது மாதிரியான செலக்டிவ் மாடல்ஸை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட்டில் ட்ரைம்ப்புமே அவங்களோட டேட்டோனா, ஸ்பீடு, ஸ்க்ராம்ப்ளர் இது மாதிரியான விஷயங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு இந்த ஸ்டாலுமே பார்க்குறப்ப. அண்ட் நான் புல்லெட்டை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒரு ப்ரோ வந்துட்டு டேட்டானை ரைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதோட எக்ஸாஸ்ட் சவுண்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரைம் ஸ்பீட் 400, அதுக்கு பக்கத்தில் நியூ மாடல் 400, அந்த பர்சன் உட்கார்றாரு பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு சூப்பர் ப்ரீமியமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்ஸ்மே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அல்ட்ரா வயலட்லேருந்து அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருந்துச்சு. அவங்களோட மேக் 2 இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அதுவாகட்டும் அந்த ஒயிட் கலர் வேரியண்ட்டு அதெல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. அண்ட் பேட்டரிஸ்மே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களோட ஆன்ரோட் ப்ரைஸு அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மேக் 2 பார்க்கவுமே ரொம்ப ப்ரீமியம் இண்டி செக்மெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த பைக்கை வந்துட்டு நேரில் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஆட்டோ எக்ஸ்போ மூலியமாக பார்த்தது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ரைட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். LS777ங்கிற மாடலுமே வெளியில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே அந்த எல்லோ அண்ட் பிளாக் ஃபினிஷில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷனோட போட்டு ஸ்ப்ளிட் சீட் செட்டப்போட அண்ட் பேட்டரி எல்லாமே கனெக்ட் பண்ணி ரொம்ப பக்காவாக ஃபுல் சார்ஜில் வச்சுருந்தாங்க. அண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸுமே இந்த எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் ஹெல்மெட்டோட. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க.
தாராளமாக அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு உங்கள் கூட வருவாங்க. ஒரு ரவுண்டு வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து வந்துட்டு Volkswagen அவங்களோட கார்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பர்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதில் வந்துட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஹைப்ரிடுக்கு வருவோம். வைபவ் வந்து அவங்களோட வந்துட்டு ஹைப்ரிட் மாடல்ஸை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எல்பிஜிலையும் ரன் ஆகும், வித் பெட்ரோல்லையும் ரன் ஆகும். ஸோ அவங்களோட கார்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்லையும் இது வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அவங்களையும் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹூண்டாய் அதுக்கப்புறம் ஹோண்டா அவங்களோட பிராண்ட்ஸுமே வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவோட எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரான விடாவுமே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. டெஸ்ட் ட்ரைவ்ஸுமே அலோவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் கார் செக்மெண்ட்ஸ் லைக் பென்ஸ் அதுக்கப்புறம் ஆடி எல்லாமே டிஸ்பிளேல இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறப்பமே நிறைய பேர் இங்கே தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கார் செக்மெண்ட் வந்து ரொம்பவே ப்ரீமியம் இன் தி மார்க்கெட் கைஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் சென்னையிலலாம் இது வந்துட்டு நிறையா தென்படும். ஸோ இந்த திருச்சியில் வந்துட்டு இப்போ தான் இந்த மாதிரி ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவ்வளோ நேரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸை பற்றி பார்த்துட்டோம். அண்ட் இன்னும் உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டால்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு. லூமேக்ஸ் அதுக்கப்புறம் அமரான் அந்த மாதிரியான பேட்ரி விஷயங்களாகட்டும், டயர்ஸு, இன்னும் நிறைய விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்புறம் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டோட மெயின் ஸ்பான்சரான டெக்னாலஜி பார்ட்னர் வந்து அவங்களோட காம்பனன்ட்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்கள சுற்றியுமே நிறைய ஸ்டால்ஸுமே இருந்துச்சு. அதையுமே பார்ப்போம். ஸோ ரொம்ப நீட் அண்ட் காம்போவாக வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சிஎஸ்சி பியரிங், சஸ்பென்ஷன் பியரிங் அண்ட் அவங்களோட ஸ்டாஃப்ஸுமே நிறைய ப்ரொஃபஷ்னலாக கேட்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. ரூட்ஸுமே அவங்களோட எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்த விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஸ்டட்ஸு அண்ட் ஸ்டீல் பெட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. கேப்ரியல் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்த விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட் அண்ட் காம்போவாக நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனலிஸ்ட்டுமே கேட்குறவங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லூப்ரிகேன்ட்ஸ் லைக் மோட்டோலு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் லூப்ரிகேன்ட்ஸ் அது மாதிரியான நிறைய விஷயங்களுமே இன்ஸ்டால் ஆகியிருந்துச்சு. இன்னும் எக்கச்சக்க ஸ்டால்ஸுமே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போயிட்டு விசிட் பண்ணலாம். நான் கவர் பண்ணது ஒரு சில இம்பார்ட்டண்டான ஸ்டால்ஸ் தான். ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா காம்பனண்ட்ஸு, கிளச்சு, பியரிங்ஸு, மற்ற கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டோ எக்ஸ்போ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அண்ட் திருச்சியில் இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நான் வந்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.